ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் 10 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டாக ஹெல்த்தியாக ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை கட்டி அவல் எடுத்திருக்கேங்க. அவல்ல 2 வகையான அவல் இருக்கு. ஒன்னு நைஸா இருக்கக்கூடிய பேப்பர் அவல், இன்னொன்னு இந்த மாதிரி நல்ல திக்கா இருக்கக்கூடிய கட்டி அவல். இப்போ இந்த அவலை அடுப்புல ஒரு அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதுல சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த அவலை 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சிகப்பு அரிசி அவல் இருந்தா கூட தாராளமா இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய பயன்படுத்திக்கலாம். இப்ப பாருங்க, மிதமான தீயில 3 நிமிஷத்துக்கு இந்த அவலை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி கை வச்சு அழுத்தி பார்த்தோம்னா நல்ல மொறுமொறுப்பா அவல் வந்து நொறுங்கி வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ வறுபட்ட இந்த அவலை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சிட்டு வேற ஒரு தட்டுல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா நம்ம அவல் வறுத்தோம்ல அதே பேன்லயே அவல் அளந்த கப்பால 1 கப் அளவுக்கு தோலோட இருக்கக்கூடிய பச்சை வேர்க்கடலையை சேர்த்திருக்கேன். அதனால இந்த வேர்க்கடலையை இப்போ மிதமான தீயில ஒரு 3 இருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த கடலையை வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா இந்த கடலை நல்ல சூடு ஏறிடும். இந்த சமயத்துல இந்த கடலையை விரல்களால எடுத்து இது போல நல்லா கசக்கி விட்டாலே போதும். கடலையோட தோல் அழகா நீங்கி வந்துடும். இப்ப வறுத்த இந்த வேர்க்கடலையை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த கடலையை நல்ல கையால அள்ளி இது போல கசக்கி கசக்கி விட்டாலே போதும். கடலையில உள்ள தோல் எல்லாம் நீங்கி வந்துடும். இப்ப தோல்களை எல்லாம் ஜலிச்சுட்டு இது போல ஓரளவுக்கு தோல் நீக்கிய வேர்க்கடலையா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம ஆல்ரெடி அவல் பொடிச்சோல்ல அதே மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோடு கொடுத்து தண்ணி சேர்க்காம இது போல ட்ரையா நைஸான ரவா பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணுங்க. நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால ஒரு 4 நிமிஷத்துக்கு கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தோலை நீக்கிட்டு இது போல பொடிச்சிருக்கேங்க. நீங்க ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலையா இருந்ததுன்னா தோலை மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா பொடிச்சுக்கோங்க. இப்போ பொடி பண்ண இந்த வேர்க்கடலைய அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்த அவல் பொடியையும் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால அவல் அளந்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலா இதுல சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு முதல் பால் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி திக்கான முதல் பால் சேர்த்து செய்யும் போதுதான் ஸ்வீட் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சமயத்துல நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணாம தான் இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா இதை ஈவனா ஒரு தடவை இந்த பால் எல்லாமே அப்சர்வ் பண்ற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க தேங்காய் பால் முழுசையுமே இந்த அவலும் வேர்க்கடலை பொடியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால அவல் அளந்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டா வெல்லம் இருந்தாலும் பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்திருக்க நாட்டு சர்க்கரையில தூசு மண்ணெல்லாம் இருக்காது, ஸோ இதில் டைரக்டா சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெல்லம் நாட்டு சர்க்கரையில தூசு மண் இருந்ததுன்னா வேற ஒரு பாத்திரத்துல அதை சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கைவிடாத ஒரு 3 இருந்து 4 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தாலே போதும். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா இலகிட்டு இது போல ஸ்வீட் ஒரு ஹல்வா பதத்துக்கு ரெடியாகி வந்துடும். இந்த சமயத்துல இந்த ஸ்வீட்டோட வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்ப இது கூட ஃபைனலா உங்ககிட்ட என்னெல்லாம் ஹெல்தியான நட்ஸ் இருக்கோ அது இதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா இது போல ஒன்னும் பாதியமா பொடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. நான் முந்திரியும் பாதாம் மட்டும் தான் பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு இது எல்லாம் நல்லா ஒன்னா ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி இது போல ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை நல்லா கலந்து விட்டு முடிச்சாச்சு. ஸ்வீட்டும் நல்ல சாஃப்டான சில்கியான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்துருச்சு. இப்போ சூடா இருக்கிற ஸ்வீட் எடுத்துட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் நல்லா சூடாவே இருக்கும், சோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இது போல ஏதாவது ஒரு பாட்டிலோட கேப் இருந்தா எடுத்துக்கோங்க. அந்த கேப்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்டை சின்ன சின்ன பால்ஸ் போல உருட்டிட்டு அந்த கேப்குள்ள வச்சு நல்லா இது போல அழுத்தி விட்டுடுங்க. அழுத்தி விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேப் இது மாதிரி தட்டி விட்டாலே போதும். ஸ்வீட் ஒரு சூப்பரான ஷேப்புக்கு ரெடி ஆகி வந்துடும். இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு பேடா ஷேப் எல்லாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு சின்ன பாட்டிலோட கேப் இருந்தாலே போதும்.
சும்மா டக்கு டக்குன்னு ஒரு பாட்டிலோட கேப்பை வச்சியே நம்ம இந்த பேடா ஷேப்புக்கு இந்த ஸ்வீட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி பேடா ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல, அதாவது சிலிண்டர் ஷேப்ல கூட இந்த ஸ்வீட்டை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டை நீங்க மேற்கொண்டு அலங்காரப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி கோர்ஸா பொடிச்ச நட்ஸ் இதுல சேர்த்திருந்தோம்ல, அந்த நட்ஸ்ல இருந்து கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு அதை இது மேல வச்சு டெக்கர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் சாப்பிடும் போது இந்த நட்ஸ் எல்லாம் வாயில கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். பாக்குறதுக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பரான அப்பியரன்ஸ்ல இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு ஹெல்தியான ஜூஸியான டேஸ்டான சாஃப்டான ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை வெளியிலே வச்சு ஒரு நாள் வரைக்கும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 3 நாள் வரைக்கும் சாப்பிடலாம், கெட்டே போகாது. நீங்களும் இந்த ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.